அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தேய்பிறை 19/9/2025 திரையோதசி திதி இரவு 11:37 வரை. அதன் பிறகு சதுர்த்தசி திதி ஆயில்யம் நட்சத்திரம் காலை 7:05 வரை. அதன் பிறகு மகம் நட்சத்திரம் கீழ்நோக்கு நாள். மந்த யோகம் என்று நாள் முழுவதும் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை. மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை கன்னி லக்னம். லக்னத்திலேயே சூரியனும் புதனும், துலாத்தில் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக, மிதுனத்தில் குரு பகவான், கடகத்தில் சந்திரன், சிம்மத்தில் சுக்கிரனுடன் கேது. இன்று என்ன செய்யலாம்? செல்ல பிராணிகள் வாங்க, மருந்துண்ண, மகான்களை தரிசிக்க, விவசாய வேலைகள் தொடங்க, கடன் தீர்க்க, வழக்கு பேசி முடிக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, விழுந்து எழு, அப்போதுதான் தெரியும் நீ கீழே விழ காத்திருந்தவர்கள் யார், உன்னை கை தூக்கி விடுவதற்காக காத்திருந்தவர்கள் யார் என்று. ஆமாங்க, அப்போதாங்க ஒரு கஷ்டத்தை நாம் அனுபவிக்கும் போது தான் நமக்கு உடனே ஓடி வந்து உதவுறவங்க யார், அதை பார்த்து சிரிக்கிறவங்க யார் அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொள்ள முடியுங்க. அதனால தாங்க எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கேன்னு பெரியவங்க சொல்லி வைத்ததை புரிந்து வைத்து கொண்டு எல்லாம் இறைவன் செயலென்று இறைவனுடைய திருப்பாத கமலங்களை வணங்கி வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்குள்ளார சந்திரன் நுழையிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால பூர்வீக சொத்து விவகாரங்கள், அது சம்பந்தப்பட்ட சிக்கல்கள், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பேசுறது நல்லதுங்க. வீண் விவாதங்களையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி பழைய நண்பர்கள், உறவினர்கள், அவங்களுடைய அன்பு தொந்தரவுகளும் இன்னைக்கு ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. 3ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், வேலையாக இருந்தாலும் 2வது முறை 3வது முறை தான் நடக்குது. முதல் முயற்சியில் எதுவும் முடிய மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. 7.5 சனியில் விரயச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால ஜாமீன் கேரண்டர் கையெழுத்து எதுலேயும் போற்ற வேண்டாங்க. இன்றைய தினம் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறதும் ரொம்ப நல்லதுங்க. சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள், விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது இன்னைக்கு சீக்கிரமாக முடியுங்க. புதன் வலுத்து உட்கார்ந்து இருக்கிறதுனால சுற்றி இருக்கிறவங்களுடைய சுயரூபத்தை இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. பழைய கடனை அடைக்கிறதுக்கு புதுசாக குறைந்த வட்டியில் கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் உங்களுக்கு இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் லாபம் வந்தால் நல்லா இருக்குமே, வாடிக்கையாளர்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்தால் நல்லா இருக்குமேன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. சின்ன சின்ன விளம்பரங்கள் நீங்கள் செய்கிறதும் நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. ஆனாலும் மனசில் ஏதோ ஒரு சின்னதாக ஒரு குறை இருக்கிற மாதிரியே இருக்கும். இந்த வேலையில் இருக்கலாமா இல்லை வேண்டாமா, வேறு வேலைக்கு போகலாமா, ஆனால் வேறு புதுசாக ஏதாவது தேடி போகிறோன்னா அதை நம்பலாமா அப்படிங்கிற மனக்குழப்பங்கள் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சம் இருந்து கொண்டு இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்குது, வேலை சுமை இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடுமாற்றங்கள் வந்து விலகும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷபராசிக்காரர்களே, ஒருவர் கோபத்தில் பேசும்போது கவனமாக கேளுங்கள். ஏனென்றால் அதுதான் அவர்கள் உண்மையை சொல்லக்கூடிய நேரமாகும். ஆமாங்க, அதனால தான் ஒருத்தவங்க ஆத்திரத்தில் கத்துனாங்கன்னா நீங்களும் கூட சேர்ந்து கத்தவே மாட்டீங்க. அவங்க அடி மனசுலேருந்து உள் மனசுலேருந்து இருக்கிற உண்மையெல்லாம் அந்த நேரத்தில் வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் பொறுமையாக கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி நெருக்கடி நேரத்தில் கூட தன்னுடைய பொறுமையை இழக்காமல் சுற்றி வட்டாரத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லி சூழ்ந்து இருக்கக்கூடியவர்களையும் பார்த்து கொண்டு தன்னுடைய எதிர்காலத்தை அமைத்து கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் செலவாக இருக்குது. சரி பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா, எந்த செலவை குறைக்கலாம் அப்படிங்கிற யோசனைகள் சின்னதாக ஒரு கூட்டம், கலந்தாலோசனை கூட்டம் இன்றைக்கி குடும்பத்துக்குள்ளார இருக்குங்க. அதே மாதிரி பிள்ளைகளுடைய ஆரோக்கியம், அவங்க வருங்காலத்துக்காக ஏதாவது நாம் சின்னதாக சேமிக்கணுங்கிற ஒரு சின்ன முயற்சியும் இன்றைக்கி உங்களுக்கு ஆரம்பமாகுங்க. புறநகர் பகுதியிலாவது ஏதாவது வாங்கிட்டோம்னா நல்லது. கோல்டு விலை ஏறிக்கிட்டே போகுது, பிள்ளைங்களும் வளர்ந்துக்கிட்டே வராங்க. நாளைக்கு அவங்களுக்கு ஒரு கல்யாண காட்சின்னு வரும்போது நம்ம கையில் ஏதாவது கொஞ்சம் சவரன் இருந்தால் தானே நல்லா இருக்குங்கிற மாதிரியான எண்ணங்களும் இன்றைக்கி ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பூர்வீக சொத்து விஷயங்கள் இன்றைக்கி சுமூகமாக முடியும். பாகப்பிரிவினை விஷயங்களாக இருந்தாலும் அதுவும் நல்ல விதத்தில் முடியுங்க. யோகாதிபதி சனி பகவான் உங்களை பார்க்குறாருங்க. அப்படி இருக்கிறதுனால உடல் எடையை நாம் குறைக்கணும், ஸ்லிம்மாக மாறணும், நடைப்பயிற்சி உடற்பயிற்சி அதுக்கான முயற்சிகளில் இன்றைக்கி நீங்கள் இறங்குவீங்க. குரு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால வியாபாரம் இன்றைக்கி லாபகரமாக இருக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க. புது வாடிக்கையாளர்களும் வருவாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குது, வேலை சுமை இருந்துகிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் சாமர்த்தியமாக இன்றைக்கி சமாளித்து எல்லார்கிட்டையுமே இன்றைக்கி நல்ல பேர் நீங்கள் வாங்குவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, வேலையை வெறுத்து செய்பவர் அடிமை, அந்த வேலையை விரும்பி செய்பவர் அரசன். ஆமாங்க, செய்யும் தொழிலே தெய்வம்னு நினச்சிக்கிட்டு எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதை சொந்த வேலையாக எடுத்து அக்கறையோட முழு மனதோடு எடுத்து கட்டி முழுமையாக வித்தியாசமாக செய்து முடித்து காட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. இன்றைய தினம் சந்திரன் சாதகமாக உட்கார்றாருங்க. 3வது வீட்டுக்குள்ளார் நுழைய இருக்கிறதுனால புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. எதிர்த்து பேசுனவங்க இன்னைக்கு கொஞ்சம் அடங்கி வருவாங்க. வீடு மனை வாங்கிறது விஷயங்கள் முன்னாடி ஒரு விலை சொன்னாங்க, இப்போ அவங்களே இந்த விலை இருந்தால் போதுன்னு சொல்லி கொஞ்சம் இறங்கி வராங்க. பார்த்து முடிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. அதே போல் உறவினர்கள் நண்பர்களும் தேடி வருவாங்க. பழைய சொந்த பந்தங்களுக்குள்ளார இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே விலகுங்க. எல்லாரும் உங்கள் மேலே நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நீங்கள் உண்மையாக இருக்கீங்க அப்படிங்கிறத இப்போ தாங்க ஒவ்வொருத்தவங்களாம் புரிஞ்சுக்கிட்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. வீட்டில் எல்லா வகையிலுமே நல்லது நடக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் சந்தோஷம் உண்டுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக உங்கள் ராசிநாதன் புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தன்னுடைய தகுதியை இன்னும் கொஞ்சம் நம்ம மேம்படுத்திக்கணும், புது விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். முடிஞ்சால் ஆன்லைனில் பார்ட் டயத்தில் ஏதாவது படிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. பிள்ளைகளால் இன்றைக்கு சந்தோஷம் உண்டு. மகளுடைய கல்யாண விஷயமாக வரன் பார்த்துன்னு இருக்கீங்க. ஒரு சில ஜாதகங்கள் இன்றைக்கி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரத்தில் கூட புதுசாக ஏதாவது நம்ம செய்யணுங்கிற மாதிரி யோசிச்சு கொண்டே இருப்பீங்க. இன்றைக்கி லாபமெல்லாம் நல்லா இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருந்த சின்ன சின்ன நெருக்கடிகள் அதெல்லாம் இன்றைக்கி குறைஞ்சி அலுவலகத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு மரியாதை கிடைக்குங்க. சுக்கிரனோட கேது உட்கார்ந்துருக்கிறதுனால ஆன்மீகத்தில் சின்னதாக ஒரு நாட்டம் இருக்கும். புகழ்பெற்ற கோவில்
கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, ரசிப்பதற்கு ஏதேனும் ஒரு விஷயம் கிடைத்து கொண்டிருக்கும் வரை வாழ்க்கை இனிமையானது. ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே ரசித்து கொண்டே இருப்பீங்க. இயற்கையை ரசிப்பீங்க, சுற்றி முற்றி இருக்கிறவங்கள ரசிப்பீங்க, குடும்பத்தை ரசிப்பீங்க. பிள்ளைங்க ஏதாவது கிள்ளை மொழியில் ஏதாவது பேசுனாங்கன்னா அவங்க கொஞ்சி கொஞ்சி பேசுகிறதையும் ரசிப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் ரசனையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த அலைச்சல்கள், வீண் செலவுகள், மனக்குழப்பங்கள் அதில் இருந்தெல்லாம் விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. பணவரவும் பரவாயில்லைங்கிற அளவுக்கு இருக்குங்க. இன்றைய தினம் காலை 7:05 உங்கள் ராசியை விட்டு சந்திரன் வெளியில் வராரு. அப்படி இருக்கிறதுனால சோர்வு களைப்பெல்லாமே விலகி சுறுசுறுப்பாக இருந்து முக்கிய வேலையில் முடித்து காட்டுவீங்க. செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. வியாபாரத்திலேயும் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கி விற்று தீரும். அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து மேலதிகாரிகள் பாராட்டும்படி இன்றைய தினத்தில் நீங்கள் நடந்துப்பீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக யோகாதிபதி செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஒரு இடத்த கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. பிரபலங்களும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. கடந்த 2-3 நாளாக குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் அதெல்லாமே சரியாகி இன்றைய தினத்தில் எல்லா வகையிலுமே குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகுங்க. மகனுடைய கல்யாண விஷயமாக நீங்கள் மணமகள் தேடின்னு இருக்கீங்க. ஏற்கனவே ஜாதகமெல்லாம் பார்த்துன்னு இருக்கீங்க. பொருத்தமான ஜாதகம் 1-2 வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்லைங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் காலையில் 7:05 அருமையாக இருக்குது. நினச்சதெல்லாமே உங்களுக்கு நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, நம் வாழ்க்கை நன்றாக இருப்பதற்கு எந்த ஒரு அதிசயமும் நடக்க வேண்டிய அவசியமில்லை. நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருந்தால் மட்டுமே போதும். ஆமாங்க, முடிவு எடுக்கிறதுல மட்டும் நாம் தெளிவாக இருந்துட்டோம்னா நாம் முன்னேறிக்கிட்டே போகலாங்க. ஆனால் தவறான முடிவுகள் எடுக்கும்போது தான் நம்ம தடுமாறி விழ வேண்டியதாக இருக்குதுங்க. எங்கும் எப்பொழுதும் அடுத்தவர்களிடம் ஆலோசனை கேட்பதோடு நிறுத்திவிட்டு தன் மனசில் என்ன தோணுதோ அதை மட்டும் செய்யக்கூடியவர்கள், அதையே முடிவாக எடுத்து செய்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழையிறாருங்க. காலையில் 7:05 நுழையிறாருங்க. மகம் நட்சத்திரத்தில் இன்னைக்கு பயணம் செய்கிறாருங்க இருக்கிறாரு. அதனால் மகம் நட்சத்திரத்தில் பயணம் செய்ய இருக்கிறதுனால இன்றைய தினம் மகம் நட்சத்திரக்காரர்கள் தான் எச்சரிக்கையாக இருக்கணும். முன்கோபத்தை தவிர்க்க பாருங்கள். எல்லாரையும் திருத்தலாம் மாற்றலாம் அப்படின்னு ஒருபோதும் நினைக்காதீங்க. அவங்கவுங்க தலை இது வேறு, அவங்கவுங்க கர்மா வேறு, அவங்கவுங்க பிறப்பு வேறு, அவங்கவுங்க வளர்ந்து வந்த சூழல் வேறு. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நாம் வரைக்கும் நம்ம வேலை வரைக்கும் அவங்க சரியாக இருக்காங்களான்னு பார்த்துட்டு போங்க. முழுசாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே தவறான ஒரு விஷயமாகும். இன்றைக்கி அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போகலாங்கிற முடிவுக்கு வந்துட்டிங்கன்னா பெரிய பாதிப்புகள் இருக்காதுங்க. அதே போல் இன்றைய தினம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாமே சரியாகி உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி நல்லதெல்லாமே நடக்குங்க. உங்கள் ராசிநாதன் சூரியன் புதனோட உட்கார்ந்துருக்கிறாரு, 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு.
அப்படி இருக்கிறதுனால கம்பீரமாக பேசி சில வேலைகளை எல்லாம் இன்றைக்கி நீங்கள் முடிப்பீங்க. அதே மாதிரி குரு பகவானின் அனுகிரகமும் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கிறதுனால விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. ஆனால் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார இருக்கிறதுனால யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்கள். வியாபாரம் இன்றைக்கி முன்ன பின்ன தான் இருக்கும், அவசரப்படாதீங்க. உத்தியோகத்தில் கூட சின்ன சின்னதாக வாக்குவாதங்கள் விவாதங்கள் இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்கிறதுனால விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்குள் சந்திரன் வந்து உட்கார்றதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, வலியை சுமக்க பழகிய என் இதயம் இன்னும் பழியை சுமக்க பழகவில்லையே அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் சொல்லிக்கொண்டே இருப்பீங்க. எந்தளவுக்கு நீங்கள் நியாயமாக நடந்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் மேலே சிலர்லாம் பழியை சுமத்திட்டு தான் இருக்காங்க. சுமத்துறவங்க சுமத்திட்டு போகட்டும், எல்லாம் கடவுள் பார்த்துப்பார்னு எங்கும் எப்பொழுதும் என் வழி தனி வழி என்று இறைவன் மீது பாரத்தை போட்டுவிட்டு தன்னந்தனியாக நேர்பாதையில் பயணித்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. எல்லா பக்கமும் அடின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, மத்தளத்துக்கு 2 பக்கம்தான் இடி, ஆனால் உங்களுக்கு 4 பக்கமும் அடியாக இருக்குது. கண்டகச்சனி உங்களை புரட்டிக்கிட்டு தான் இருக்கிறாரு. என்ன செய்கிறதுன்னு ஒன்றும் புரியலேன்னு சில நேரங்களில் யோசிப்பீங்க. அடுத்தடுத்து அடுக்கடுக்காக கடன் வந்துக்கிட்டே இருக்குதே அப்படின்னு ஆதங்கப்படுவீங்க. குலதெய்வ கோவிலுக்கு ஒரு முறை நீங்கள் போய் வாங்க, கொஞ்சம் மனசுக்குள்ளார இருக்கக்கூடிய கவலைகள் விலகும். சில புது வழிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் ராகு உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. செலவுகளை கட்டுப்படுத்துறதுக்கான வழிகள் இன்றைக்கி கொஞ்சம் தெரிய வருங்க. அதே மாதிரி சிலர்கிட்ட சில உதவிகள்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்க, அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குதுங்க. சகோதர வகையில் சின்ன சின்னதாக விவாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, விட்டு கொடுத்து போங்க. சகோதர வகையில் செலவுகளும் கொஞ்சம் இருக்குங்க. 8ஆம் இடத்துக்குரிய கிரகம் செவ்வாய் 2ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்தரங்க விஷயங்களை வெளியில் யார்ட்டையும் சொல்லாதீங்க. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. இருந்தாலும் நாம் போடுற அந்த பொருளாதாரத்துக்கு, நாம் முதலீடு செய்கிறதுக்கு, நாம் உழைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் இருக்குமே, இன்னும் கொஞ்சம் லாபம் வந்தால் நல்லா இருக்குமேங்கிற எண்ணங்களும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. 10ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால சின்ன சின்ன பழியெல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் அதெல்லாம் சொல்கிறவங்க சொல்லிட்டு போகட்டும், நாம் நம்ம வேலையை பார்க்கலாங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சலும் வேலை சுமையும் இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, வாழ்க்கை நம்மை ஏமாளியாகவும் கோமாளியாகவும் மாற்றி மனக்காயங்களையும் ரணங்களையும் ஏற்படுத்தி கொடுத்து செல்கிறது. ஆமாங்க, எத்தனையோ பேரை நம்பி நீங்கள் ஏமாந்துருக்கீங்க. கஷ்டம்னு கேட்டவங்களுக்கு உங்கள் கையில் இருக்கிறதையும் கொடுத்து இன்னொருத்தவங்கள்ட்ட இருக்கிறதையும் வாங்கி கொடுத்து எவ்வளோ உதவிகள்லாம் நீங்கள் செய்தீங்க. வாங்கினவங்க என்னமோ அமைதியாக இருக்காங்க, வாங்கி கொடுத்த நீங்களோ தினம் தினம் துடிதுடிக்க வேண்டியதாக இருக்குங்க. இந்த உலகத்தில் நியாயமே இல்லை, நீதியே இல்லைன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. 10வது வீட்டை விட்டு விலகி 11வது வீட்டுக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார்ந்துட்டாருங்க. அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக
உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் வந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால முடியாதுன்னு நீங்கள் நினச்சது கூட இன்றைக்கி முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் உத்தியோகத்தில் நல்ல பேர் இருக்குது, எல்லாருமே உங்களை பாராட்டுறாங்க, எல்லார்கிட்டையும் நீங்களும் சுமூகமாக நடந்துக்கிறீங்க, எல்லா வேலையிலையும் இழுத்து போட்டும் நீங்கள் பார்க்க தொடங்கிட்டீங்க. இருக்கிற வேலையிலேயே இருக்கலாமா அல்லது புதுசாக இன்னொரு வாய்ப்பு வருது அதுக்கு மாறலாமான்னு யோசிக்கிறீங்க. புதுசாக வர்ற வாய்ப்பையும் இப்போ நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க. ஒரு சிலருக்கு சொந்த தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் தேடி வருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா லாபஸ்தானத்தில் 2 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் லாபத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி நண்பர்கள் உறவினர்களும் இன்றைக்கி வீடு தேடி வருவாங்க. பழைய சில சுவையான சம்பவங்கள் அதை பற்றியெல்லாம் இன்றைக்கி நீங்கள் பேசிக்கிட்டே இருப்பீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக செலவுகள் இருக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, சோம்பேறிகளுக்கு சோதனைகளே சொந்தம். உத்வேகத்துடனும் உற்சாகத்துடனும் உண்மையுடனும் உழைப்பவர்களுக்கு இந்த உலகமே சொந்தம். ஆமாங்க, இந்த உலகம் உங்களுக்கு தாங்க சொந்தம். ஏன்னா நீங்கள் தான் எப்பொழுதுமே உற்சாகமாக இருப்பீங்க, உத்வேகத்துடன் உழைப்பீங்க. ஏதாவது நம்ம சாதிக்கணுங்கிற எண்ணத்தோட ஒரு சாதாரண வேலையை கொடுத்தா கூட அதை வித்தியாசமாக செய்து முடிப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் உழைத்து கொண்டே இருப்பவர்கள், ஓடிக்கொண்டே இருப்பவர்கள், தொலைநோக்கு சிந்தனையுடன் வாழ்ந்து கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. நினச்சதெல்லாமே இன்னைக்கு நிறைவேறுங்க. எதிர்பார்த்ததெல்லாமே கூடி வருங்க. தள்ளிப்போன விஷயங்களெல்லாம் இன்னைக்கு சீக்கிரமாக நடக்குங்க. கொடுத்த வாக்குறுதியையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க. 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால பூர்வீக சொத்து பராமரிப்பு செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. என்ன இருந்தாலும் நம்ம பாட்டன் பூட்டன் சம்பாதிச்சது, நம்ம அப்பா ஞாபகமாக அது இருக்கிறது, அதை நாம் விட்டுடக்கூடாது, அதை நம்ம விட்டு விடக்கூடாது. அதில் நாம் ஏதாவது சிறந்தால் ஏதாவது ஒன்று செய்துன்னு இருக்கணும், அதில் ஒரு விளைச்சலோ அல்லது ஒரு ஞாபகார்த்தமோ அது இருக்கணும்னு பூர்வீக சொத்தை இன்றைக்கி கட்டி காப்பாற்றுவீங்க. 4ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால வண்டி வாகன செலவுகள் கொஞ்சம் இருக்குங்க, பராமரிப்பு செலவுகள் கொஞ்சம் இருக்குங்க. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் நீங்கள் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தேடி ஏதாவது ஒரு கௌரவ பதவி அதெல்லாமே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தை பற்றி கொஞ்சம் கவலைகள் இருக்கும். மருந்து மாத்திரன்னு அவங்களுக்கு போயின்னு இருக்கே அப்படின்னு சின்னதாக சில நேரங்களில் வருத்தப்படுவீங்க. மற்றபடி உங்களுக்கு ஆதரவாக சூரியனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க. வியாபாரம் இன்னைக்கு ரெட்டிப்பு லாபத்தை அள்ளி கொடுக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் விலகி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக வேலை சுமை இருக்குங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. பணவரவும் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, வெளிநாட்டு வாழ்க்கையும் ஒரு மெழுகுவர்த்தி தான். தூரத்திலிருந்து பார்த்தால் ஒளி தெரியும், ஆனால் அருகே சென்று பாருங்கள், அவர்கள் அழுது உருகி கொண்டிருப்பது அப்போதுதான் தெரியும்.
ஆமாங்க, வாழ்க்கையே இக்கரைக்கு அக்கறை வச்சதாங்க. அதனால தாங்க ஒருத்தவங்க முன்னேறிட்டு இருக்காங்க, வளர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் பொறாமப்பட மாட்டீங்க. அவங்க இந்த வளர்ச்சிக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ தியாகம் பண்ணியிருப்பாங்க, எவ்வளவோ உழைச்சிருப்பாங்க. அதனால் அவங்க முன்னுக்கு வராங்க. வெளிநாடாக இருந்தாலும் உள்நாடாக இருந்தாலும் உழைச்சாதான் வருமானம் வரும். உழைக்காமல் அப்படியே எதுவும் வந்துடாதுங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு அடுத்தவர்களின் வளர்ச்சியை பார்த்து ஆசீர்வதிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகங்கள் 2 பேர், ஒருத்தவர் சூரியன், இன்னொருத்தர் செவ்வாய். சூரியன் உங்களுக்கு 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால பெரிய பதவிகள் பொறுப்புகள் கிடைக்கும். சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருக்கிற வேலையில் ஏதாவது சின்னதாக ஒரு பரிசு பாராட்டு அல்லது சின்னதாக சம்பளம் கூடி வர்றது, சில பொறுப்புகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறது, அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைக்கி இருக்குதுங்க. அதே மாதிரி பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வழக்கில் இருந்து வந்த பூர்வீக சொத்து வழக்குகள், சொத்துக்கள் அதெல்லாம் சரியாகி உங்கள் கைக்கு சொத்து வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அம்மாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை காட்டுங்க. சுகஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால நேரம் தவறி சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். ஏன்னா அசிடிட்டி தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. கடந்து வந்த பாதையில் அனுபவித்த சில கஷ்டங்களை நினச்சிக்கிட்டே உட்கார்ந்துருந்தீங்கன்னா நிம்மதியாக இருக்க முடியாது. அதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு நாம் ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தோடு இன்றைக்கி சில முடிவுகளுக்கு நீங்கள் வருவீங்க. வியாபாரத்திலையும் இன்றைக்கி திடீர் லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வேலை சுமை இருக்கும், கொஞ்சம் முன்கோபமும் இருக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, எல்லாத்துலேயுமே ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சிக்கல்களிலிருந்து விடுபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களை அறிவு வெளிப்படுத்துவதால் பெருகுகிறது, ஆனால் அழகோ மறைக்கப்படுவதனால் கூடுகிறது. ஆமாங்க, அறகுறையாக ஆடைகள் அணிவதெல்லாம் உங்களுக்கு அப்போ இருந்தே பிடிக்காதுங்க. ஆனால் அதே நேரத்தில் தான் கற்றுக்கிட்ட சில விஷயங்கள், அறிவுபூர்வமான விஷயங்கள், அதை எல்லாருக்கும் நீங்கள் சொல்லி கொடுப்பீங்க. பாகுபாடு பார்க்காம சொல்லுவீங்க. நாம் சொல்லித்தந்து அதை பயன்படுத்தி அதை பின்பற்றி 4 பேர் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தால் அது ஒரு சந்தோஷந்தானேன்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய அனுபவ அறிவை அடுத்தவர்களுக்கு அள்ளித்தரக்கூடியதில் சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. கணீர்னு நீங்கள் பேசுகிறீங்க, அதெல்லாம் நல்லது தான். ஆனால் கலகலப்பாக இன்றைக்கி பேச முடியுமான்னு பாருங்கள். ஏன்னா உங்களை காயப்படுத்துறதுக்குன்னே சிலர் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள்ட்ட இன்றைக்கி நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். பழசை ஏதாவது சொல்லி காட்டுவாங்க, உடனே அவங்க மேலே பாஞ்சு நீங்கள் பேசுகிறதெல்லாம் வேண்டாங்க. இன்றைக்கி சிலர் அப்படி தான் நடந்துப்பாங்க. குறிப்பாக திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கி ரொம்ப அலைச்சல் இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க, கோவப்பட்டீங்க, எதுவுமே சரியாக வரலையே அப்படின்னு நினச்சிங்க. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு நல்லது நடக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லாமே அமோகமாக இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. ஆனால் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரம் இன்றைக்கி சுமாராக தாங்க இருக்கும். யாரையும் பகச்சிக்காதீங்க. வேலையாட்கள் விடுப்பில் போனதுனால நாம தான் தொழிலாளியாக முதலாளியான்னு தெரியாமல் பல நேரங்களில் நாம் தொழிலாளியாக மாற வேண்டியதாக இருக்கேன்னு ஆதங்கப்பட்டு கொள்வீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சின்ன சின்னதாக மேலதிகாரிகள் ஏதாவது ஒரு குறுக்கு கேள்வி கேட்பாங்க. கேட்கணுங்கிறதுக்காக கேட்பாங்க. அதுக்காக நீங்கள் டென்ஷன் ஆகாமல் இருக்கிறது நல்லது.
கூட வேலை பார்க்குறவங்களையும் கொஞ்சம் அனுசரித்து கொண்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, அனுபவம் மிக உயர்ந்த தங்க நகை, அதை அதிக விலை கொடுத்தே வாங்கப்படுகிறது. ஆமாங்க, அனுபவங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. எத்தனையோ கோடிகளை இழந்து எத்தனையோ வருடங்களையும் வாழ்க்கையையும் இழந்து சிலரெல்லாம் அனுபவப்படுறாங்க. நீங்கள் கூட அப்படி தாங்க. சிலரெல்லாம் நம்பி ஏமாந்த கதை எல்லாமே உண்டுங்க. எங்கும் எப்பொழுதும் அனுபவ அறிவால் தன்னுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தி கொள்வதிலே வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதி சுக்கிரன் உங்களை நேருக்கு நேராக பார்க்குறாருங்க. அப்படி இருக்கிறதுனால அடிப்படை வசதிகள் உங்களுக்கு அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இந்த ட்ரெஸ் எல்லாம் வேணாம், அதெல்லாம் தூக்கி போட்டு வேறு ஏதாவது புதுசு வாங்கிக்கலாம். அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானிக் சாதனங்கள் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு புதுசு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொபைல் ஃபோன், லேப்டாப், டிவி இதெல்லாமே வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கம்ப்யூட்டரும் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சின்னதாக வாழ்க்கையை புதுப்பிக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். விஐபிகளும் இன்றைக்கி உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு கூடுங்க. குரு பகவானின் அருட்பார்வை உங்கள் மேலே விழுந்துக்கிட்டே இருக்கிறதுனால உடம்புல இருந்த வலி உபாதைகள் அதெல்லாம் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. செவ்வாயும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. ஆனால் அதே நேரத்தில் செலவுகளையும் அவர் கொஞ்சம் இழுத்து விடுவார். முன்ன மாதிரி வீண் செலவுகளாக இல்லாமல் இனிமேல் எல்லாமே நியாயமான செலவுகளாக இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. பழைய சொந்த பந்தங்கள்லாம் வலை வீசி உங்களை தேடுவாங்க. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துன்னு இருக்கீங்கிறது அவங்களுக்கு தெரிய வரும். இருந்தாலும் வழக்கம் போல் இடைவெளி விட்டு பழக ஆரம்பிப்பீங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குதுங்க. சந்தை நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய யுக்திகளை பயன்படுத்தி இன்றைக்கி நீங்கள் லாபம் சம்பாதிப்பீங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சிக்கல்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கி சரியாகுங்க. மகனுடைய கல்யாண விஷயமாக மணமகள் தேடின்னு இருக்கீங்க. பொருந்துகிற ஜாதகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. புகழ்பெற்ற கோவிலுக்கும் இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குது. நல்ல செய்திகளை எதிர்பாருங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சோர்வு களைப்பு இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, இந்த உலகில் எப்போதுமே நிலைத்திருக்கும் சக்தி உண்மைக்கு மட்டுமே உண்டு. ஆமாங்க, உண்மையை எந்த காலத்திலையுமே அழிக்க முடியாதுங்க. சும்மா அந்த நேரத்தில் ஏதோ அது சிலெல்லாம் மறைக்கலாம். ஆனால் அது மீண்டும் உயிர்த்து மேலே வருங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் உண்மையை பேசக்கூடியவர்கள், உண்மையாக இருப்பவர்கள், உண்மைக்காக போராடுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நல்லது நடக்குங்க. 5வது வீட்டை விட்டு விலகி 6வது வீட்டுக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாமே தீர்வு கிடைக்குங்க. வழக்கு எதுவாக இருந்தாலும் சாதகமான தீர்ப்பு வருங்க. போட்டிகள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வராதுன்னு நினச்சிட்டு இருந்த உதவி இன்றைக்கி வந்து கிடைக்குங்க. விஐபிகளாலும் இன்றைக்கி உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. சுக்கிரன் 6வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன விவாதங்கள்லாம் வரும். விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. அதே மாதிரி வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திடீர் லாபம் எல்லாம் உண்டு. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு சவாலாக இருந்த அதிகாரி இன்றைக்கி உங்கள்கிட்ட சந்தோஷமாக சிரித்து பேசுவார். அதனால் மனசுக்குள்ளார இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே விலகுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. உறவினர்கள் நண்பர்களும் இன்றைக்கி தேடி வந்து பேசுவாங்க. சிலருக்கு வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க.
பழைய கடனை இன்னும் பைசல் பண்ண முடியலையேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. ஆனாலும் இன்றைய தினம் வருமானம் உயரும், வசதி வாய்ப்புகளும் பெருகுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக செலவுகள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி நல்ல விதத்தில் நடந்து முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.